எடப்பாடியை நீங்க அழுத்தம் கொடுத்து அழைத்தார்கள். அமித்ஷா சொன்னா அண்ணாமலைக்கு எடுத்து ஆகணும். இது அண்ணாமலைக்கே ரேடு வரும். அழுத்தம் கொடுத்து அவருடைய முகம் மாறி கண் சிவந்து இதெல்லாம் உண்மைதான். இதே ஓபிஎஸ் இதே இடத்துல இருந்தாருன்னா அண்ணாவுக்கு பதில் அங்க யாரு இருப்பா? அமித்ஷா தான். அண்ணா படம் இருக்குது, அண்ணா இப்ப குடியில. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர் வந்திருக்காரு. எடப்பாடி அவர்களுடைய டெல்லி பயணத்தினுடைய என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகுது அப்படி என்பது விவரமா நம்ம கேட்டறிய வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். டெல்லி பயணம் எல்லா மீடியாக்களும் என்னன்னா அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வெளியில வரும்போது கார்ல வரும்போது கட்சிப்பு முகத்தை மூடிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் போயிருக்கு. அதுக்கான விளக்கத்தை அவருடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. கட்சிப்பு கூட மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அங்க நடந்தது என்னென்ன? இல்ல, டெல்லிக்கு எடப்பாடியை நீங்க அழுத்தம் கொடுத்து அழைத்தார்கள். இப்போ டெல்லியில பாஜக என்ன சொல்றாங்கன்னா 234 134 வைத்துக் கொண்டு 100 எங்கிட்ட கொடுத்துருங்க. என்ன காரணம்னா பாஜக, திமுக, அண்ணா திமுக, காங்கிரசுக்கு அடுத்தபடியாக குறைந்தபட்சம் 50 சீட்டு ஜெயிக்கணும். எங்க? தமிழகத்தில். இதுதான் அவர்களுடைய அசைன்மெண்ட். சரி, விஜய கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு 50, அண்ணா திமுக 134 வைத்துக் கொண்டு அவர்களுக்கு 50. ஆமா, அப்ப 100 சீட்டு எதிர்காலத்தில். சரி, விஜய் வருவாரானா? கண்டிப்பாக வர வைக்க முடியும். யார் சொல்றா? அமித்ஷா சொல்ற. கண்டிப்பாக வர வைக்க முடியும். எனக்கு விஜய் வெற்றி பெறணும், அதிமுக வெற்றி பெறணும், பாஜக வெற்றி பெறணும், இதெல்லாம் எனக்கு நோக்கம் இல்லை. திமுக வெற்றி பெறக்கூடாது. திமுக வெற்றி பெறக்கூடாது. இதுதான் டெல்லியினுடைய நோக்கம். இப்போ செங்கோட்டையனை வைத்து வேலுமணி, தங்கமணி, சிபி சண்முகம், நத்த விஸ்வநாதன், பாலக்கூடு அன்பழக இவர்களை வைத்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அழுத்தம் அதிமுகவுக்கு அண்ணாமலை இருக்க வரை கொடுக்கப்பட்டது. அண்ணாமலையுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. அண்ணாமலை அந்தர்பல்ட்டியா சொல்லியிருக்காரு, இபிஎஸ் உடைய தலைமையை நம்ம ஏற்போம், இந்த 2026 தேர்தல் கூட்டணிக்காக பாடுபடுவோம் சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி. அமித்ஷா சொன்னா அண்ணாமலைக்கு எடுத்து ஆகணும். இது அண்ணாமலைக்கே ரெய்டு வரும். அண்ணாமலைக்கே ரெய்டு வரும். அண்ணாமலை அத்தனை பேருக்கு ரெய்டு விட்டாரு, இப்ப அவருக்கே ரெய்டு வரும். அதனால திமுக வெற்றி பெற்றுவிடக் கூட. சரி, அண்ணாமலையுடைய பேச்சு கேட்ட டிடிவியுடைய நிலைமை என்ன, ஓபிஎஸ் நிலைமை என்ன, செங்கோட்டையுடைய நிலைமை என்ன? இல்ல, இவர்கள் பூரா நடுத்தரு நாராயணன் தான். எனவே இவர்களோட பெரிய வாக்கு வங்கி இல்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கி எடப்பாடி தான் இருக்கு. நீங்க அமித்ஷாவுடைய நோக்கம் என்னன்னா திமுக வரவிடக் கூடாது, அதிமுக வர வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்துல செங்கோட்டையில் வேணும், வேலுமணி, தங்கமணி, சசிகலாவும் இவர்கள் இந்த குழுவும் வேணும். எதற்கு? எடப்பாடியை விரட்டுவதற்கு எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் விஜயோடு கூட்டணி, பாஜக அதிமுகவிலிருந்து சிலரை பிளந்து பாஜக ஆட்சி அமைக்க முடியுமா? இது எதிர்கால திட்டம். எதிர்காலத்துல பாஜக என்ன நினைக்குதுன்னா கோட்டையில் பாஜக கொடி பறக்க வைக்கணும். நீண்ட கால கனவு. நீங்க இதே எடப்பாடி இல்லாமல் ஓபிஎஸ் ஆக இருந்தால் அண்ணாவுக்கு பதிலாக அந்த படத்துல அமித்ஷா இருந்திருப்பார். அதிமுக கொடியில அமித்ஷா இருந்திருப்பார். ஆமா, அண்ணாவுக்கு அமித்ஷாவுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிருக்கும். இதை இப்பொழுது
எடப்பாடிக்கு நெருக்கம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நெருக்கம் கொடுத்து எப்படியாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக பிரதான எதிர்கட்சியா வந்தார். இன்றைக்கு வந்து திமுகவுடைய இளங்கோ அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வந்து அவர் கட்சியை வந்து அடமான வச்சுட்டாரு. மீண்டும் மீண்டும் நான் இதுதான் நான் சொல்றேன், அவர் சொந்த பிரச்சனைக்காக வந்து அமித்ஷாவோட அதிமுக வந்து அனுப்பி வச்சுட்டாரு அப்படிதான் இன்னைக்கும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிரிகள் திமுக, துரோகிகள் அதிமுகவுக்குள்ள இருக்கான். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அடுத்து செங்கோட்டையன். சரி, அந்த 2 மணி நேரம் வந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க? 2 மணி நேரம் இல்ல, அரை மணி நேரம் தான். நீங்க அரை மணி நேரம் அதிக இந்த ஃபார்மாலிட்டி 20 நிமிஷம் நடந்திருக்கு. நீங்க தனியா வந்து பேசி அரை மணி நேரம் தான். 2 மணி நேரம் பேசுறதுக்கு இவர் ஒண்ணு தான்சானியா நாட்டு அதிபரும் அல்ல, அவர் ஒண்ணு ரஷ்யா பிரதமரும் அல்ல. ஏன் அது வந்து ரொம்ப பேசும் பொருளமா ஆச்சுன்னா, கார்ல இருந்து வராரு, முகத்தை மூடியிருக்காரு. அதே போல வந்து சென்னைக்கு வந்தவர் வந்து செய்தியாளரை சந்திக்காம அப்படியே வந்து சேலத்துக்கு போறாரு. சேலத்துல இருந்து 2 நாள் பிரச்சாரத்தை வந்து ரத்து செய்யறாரு. காரணம் என்னது, மழை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகக்குரியதான்னு கேட்க வேண்டியது. அவருடைய அடுத்த நிலைப்பாடு எப்படி எடுப்பாருன்னு தானே எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. அது அழுத்தம் கொடுத்து அவருடைய முகம் மாறி கண் சிவந்து இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்க பாஜகவை இருக்கக்கூடிய நீங்க வலுவிழந்தே போகுது. என்ன காரணம்னா, நீங்க திமுக ஒரு பக்கம் எதிரி, நீங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி ஒரு பக்கம், உள்கட்சிக்குள்ளேயே பல செங்கோட்டையன்கள். அப்ப இவர் எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? நிலை குலைந்து போனது உண்மைதான். எடப்பாடி நிலை குலைந்து போனது உண்மைதான். ஆனால் அதிமுகவை அளித்த கடைசி முதலமைச்சர் எடப்பாடிங்கிற அவப்பெயரை தனக்கு வந்துவிடக் கூடாது. அதிமுக பாஜகவிடம் அழிந்து போனது, அழித்தவர் எடப்பாடி தான் அப்படின்னு வந்து பேர் வரும். அதனால முடிந்தவரை போராடிட்டு இருக்காரு. இதே ஓபிஎஸ் இதே இடத்துல இருந்தாருன்னா அண்ணாவுக்கு பதிலா அங்க யாரு இருப்பா? அமித்ஷா தான். அண்ணா படம் இருக்குது, அதிமுக கொடியில, அதுக்கு பதிலா அமித்ஷா வந்திருப்பார். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை அவர் போகும்போதே சொன்னார், ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு சுயமரியாதை, தன்மானம் தான் முக்கியம். இதுதான் அடுத்த கொடுக்க போறாங்க, விரட்ட போறாங்க. நம்ம துரோகிகள் பூரா அந்த எடுபடிகள் பூரா அங்க ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பல செய்திகள் வந்த பிறகுதான் என்ன கூப்பிடாது அமித்ஷா, எதுக்கு விசாரியா? யாரு? தம்பி துராங்க இருக்காரு, சீனியர். எம்ஜிஆரே பார்த்துட்டு யாருன்னு தெரியல, இப்படியா நீ பாராளுமன்ற துணை சபாநாயகர் எம்ஜிஆர் கேட்கிறார் உயிரோடு இருக்கும்போது. அந்த நபர் தான் டெல்லியில் இருக்காரு. இப்படித்தான் பல துரோகிகள், பல எதிரிகள். இப்படித்தான் அதிமுக அதெல்லாம் தாண்டித்தான் நிக்குது. ஆனால் இப்போ அமித்ஷாவை பொறுத்தவரை எப்படியாவது திமுகவை தோற்கடித்து விட வேண்டாம், பாஜக வலுவான எதிர்கட்சியா வந்தார். இன்னொரு எல்லாமே என்ன பேசுறாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் ஒரு பிரதான கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டும் இன்றைக்கும் வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி, அதனுடைய கட்சி பஞ்சாயத்து வந்து பாஜகவுடைய தலைமை வந்து தீர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அங்க போறாரு, ஏன்னா உட்கட்சியில பேசியிருக்கலாம். ஏன் அவங்கள நாடி போறதுக்கான காரணங்கள் என்ன? எடப்பாடியுடைய தலைமையை மாற்ற வேண்டும், தான் துரோகியாக மாற வேண்டும். இதுதான் செங்கோட்டையன் நோக்கம். வேற என்ன செங்கோட்டையன் வேற என்ன நோக்கமா இருக்கு? எல்லாருடைய இதுவே அதுதான். யாரை போனாலும் சரி, ஒண்ணு நிர்மலா சீதாராமன் பாக்குறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து அமித்ஷா பாக்குறாங்க. அண்ணாமலை நீங்க சொன்ன போல தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்காரு. தனி கட்சி ஆரம்பிக்கிறது சம்மதமா? இல்ல, தனி கட்சிக்கு ரஜினிகாந்த் சம்மதம் இல்ல. அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக சுத்தமா ஒதுக்கி விட்டார்கள். இப்போ பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களே அண்ணாமலைய மாரிதாஸ், கிஷோர் கே சாமி, கல்யாண ராமன் போன்றவர்களை அண்ணாமலைய 85 கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காரு. இந்த 85 கோடி ஏது? 4.5 கோடிக்கு
பத்திரப்பதிவு நடந்திருக்கு. 45 லட்சம் ஏது. நொய்யல் ஆறு மடக்கப்பட்டிருக்கு. ஏது இந்த 15 ஏக்கர் நிலம், இன்னும் பல 15 ஏக்கர் நிலம், இன்னும் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து. இப்படி பாஜகவை சேர்ந்த அதிமுக எதிரி அண்ணாமலை விசுவாசிகள் ஒரு காலத்துல அவர்களே இப்ப பக்கம் பக்கமா எழுதுறான். ஏது அண்ணாமலைக்கு இவ்வளவு கோடி? அப்போ அண்ணாமலை பாஜக ஐடி விங்கு கல்விருச்சு. பாஜகவனுடைய தமிழ்நாடு தலைமை நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை மறந்துட்டாரு. RSS மறந்துட்டாங்க. இதுதான் இப்போ தன்னை காப்பாற்றுவதற்கு நாதியே இல்லை. இதனால அவர் எங்க போய் சண்டை இருக்காரு? ரஜினிகிட்ட போய் நீங்க மோடிக்கு நெருக்கமானவர், அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர், என்னை காப்பாற்றுங்கள். ஏன் பாஜக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாரதிதாசும் கிஷோர் கே சாமியும் கல்யாண சுந்தரம அண்ணாமலை ஊழல்வாதி 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 இப்ப ரிஜிஸ்டர் பண்ண சொத்து நிலம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாஜக இவரை வெளுக்க சொல்லுகிற மாரிதாஸ் கிஷோர் சாமி கல்யாண ராமனுக்கும் ஆதரவு கொடுக்குது. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பாஜக தன்னை எதிர்க்க துணிந்து விட்டது இவர்கள் மூலம், ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம், நிர்மலா சீதாராமன் மூலம். ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு பாஜக வளர்க்க சொன்னா இவரை வளர்த்துக்கிட்டாரியா. ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார்னா, பாஜகவுடைய 2026 தேர்தல் வந்து பாஜகவுடைய இலக்கு இல்ல, இது வந்து ஒரு மாநிலம், இந்த மாநிலத்துக்கு வந்து நாங்க வந்து பெரிய போட்டியாளலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, அதாவது என் புருஷன் புதூருக்குள்ள இல்லைங்கிற கதை தான். பாஜகவை பொறுத்தவரை எப்படியாவது தமிழ்நாட்டில் வேர் ஊன்றி விட வேண்டும், கிளை பரப்பி விட வேண்டும் தீராத ஆசை. அதுதான் அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ணாமலை திமுகவோடு கள்ளக்கூட்டு வைத்துக் கொண்டதனுடைய விளைவுதான் இத்தனை கோடி சொத்து. இந்த சொத்துக்களை பாஜகவே விரும்பல. அதனுடைய விளைவுதான் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு பாஜக அங்க சென்ட்ரல்ல சொல்லி இருக்காங்க. ஆனா பாஜகவுடைய சேர்ந்த ஒரு பிரதிநிதி வந்து இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சது எப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் மேல இருந்த ஒரு இமேஜ் போயிடுச்சுங்களே. இல்ல, அது பாஜகவுக்கு தெரிந்துதான், RSS தெரிந்துதான் நயினார் நாகேந்திரன் தலைவரா போட்டு அமித்ஷா ஒரு சொடுக்கு போடுகிற நேரத்தில் எடப்பாடியுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணாமலைய முன்னாள் தலைவராக்குனார். பாஜகவுடைய மாநில தலைவரை முன்னாள் தலைவராக்குவதற்கு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? எடப்பாடி கொடுக்கப்பட்டது. அப்ப அமித்ஷா எடப்பாடியுடைய கோரிக்கையை நீங்க உடனே நிறைவேற்றாரா அதை பாஜக RSS ஒத்துக்கொண்டதான் அர்த்தம். அவர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க. ஆமா, இப்ப அடுத்த கட்ட நகர்வா என்ன மாதிரியான இருக்கும் இவருடைய? ஏன்னா இப்ப செங்கோட்டையனை தூக்கி எரிஞ்சிட்டாரு. அது போல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய துரோகிகளா இனி வெளியேற்ற தயாராயிடுவாரா? இல்ல, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜக விஜய் அதிமுக கூட்டணி தான் எப்படியாவது உறுதியாகணும். இதற்கு ஒரு வழியில எடப்பாடி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கட்டம் டெல்லியினுடைய முயற்சி இதில் தொடர்ந்தால்தான் இந்த கூட்டணி ஜெயிக்கும். சரி, சப்போஸ் வந்து அண்ணாமலை நீங்க சொல்ற போல தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து விஜயோட கூட்டணி இருந்தாருன்னு வச்சுக்க, அப்ப பாஜகவுக்கு ஆதரவு தருவாரா? இல்ல, நீங்க அண்ணாமலை உடனடியா கட்சி ஆரம்பிச்சா விஜய் உடனே சேர்த்துக்க மாட்டார். விஜய் நீங்க தினகரனையே சேர்த்துக்கிறது சந்தேகம். தினகரன் 4% வாக்கு இருக்கு. இப்ப அது எத்தனை சதவீதம் வந்திருக்கு, சேஞ்சு எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியாது. வாக்கு வங்கியினோடு நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு. இதுல என்றால் நீங்க விஜய்க்கே என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியலையே. விஜயனுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம்? முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 20%, இப்ப 12% சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவங்க யாருமே வந்து எல்லாமே வந்து அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாம் ரசிகர் கூட்டம் தான் அப்படின்றாங்க. அப்ப இந்த வாக்கு வங்கியில எடப்பாடிக்கு இப்ப எவ்வளவு தேவைன்னா ஒரு 10% தேவை. 10%. ஜெயலலிதா எப்படி 2011 விஜயகாந்த பர்ச்சேஸ் செய்தார், அதே போல எடப்பாடி முயற்சிக்கிறார். அமித்ஷா அடுத்த கட்டம் அவரும் களத்திலே இறங்குவார். நீங்க
இப்போ மகாராஷ்டிராவில் பெரிய கட்சி சிவசேனா அதையே உடைத்து சின்ன பொண்ணம் ஆக்கிட்டாங்க. அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் கண பரிஷத் அஸ்ஸாமியர்களுக்கான கட்சி இப்ப அங்க பிஜேபி வந்துருச்சு. திரிபுரால பிஜேபி. வட மாநிலங்களில் வட கிழக்கு மாநிலங்களிலேயே இது கூத்து நடக்கும் போது விஜயை பர்ச்சேஸ் செய்வதோ மிரட்டுவதோ உருட்டுவதோ இல்ல ஐடியை காமிப்பதோ இடியை காமிப்பதோ அவர்களுக்கு ஒரு பெரிய வேலை அல்ல. அதனாலதான் எடப்பாடி பாஜக அடக்கி வாசிக்கிறார். நமக்கு பிக் பாஸ் யாரு? அமித்ஷா. நம்மள முதலமைச்சர் ஆட்களை உட்கார வச்சிருவாங்க. உட்கார்ந்த பிறகு நம்முடைய வேலையை பார்க்கலாம். அதுல தெளிவா இருக்காரு. ஏன்னா இப்போ கரூர் நடந்த இந்த மாநாட்டுல திமுகவுடைய மாநாட்டுல கடுமையா வந்து எடப்பாடியை விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எடப்பாடி திமுக ஆட்சி இறக்குவதற்கு அமித்ஷாவோட கூட்டணி வைத்திருக்கிறார். அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருக்கார். அந்த கூட்டணி விஜயம் சேர்ந்தால் திமுக கொஞ்சம் தள்ளாட வேண்டி வரும். திமுகவுடைய வாக்கு சதவீதம் அதை விட விஜய் வாக்கு சதவீதம் அதிமுகவை நாற்காலியில் அமர்த்திவிடும். இதுதான் இப்ப திமுக ஜர்க்காரு. திமுக எல்லாம் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் தான். இப்ப எந்த கட்சிக்கு யாரும் வர்றதில்லை. விஜய் கட்சி உட்பட திருச்சி பொதுக்கூட்டத்துக்கு நீங்க சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல 100 பஸ் காலையில நேரத்துல கூட எங்க இறக்கி விட்டு போயிட்டான். ஏர்போர்ட் இறக்கி விட்டு போயிட்டான். அங்க இருந்து நீ கூட்டம் தான். இதுதான் அப்ப எல்லாமே பணம் கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் தான். இது தானா சேர்ந்த கூட்டம்லாம் இப்ப எங்கேயுமே இல்லை. அப்போ கரூர்ல கூடிய கூட்டங்களும் காசு கொடுத்து கூடிய கூட்டங்கள் தான். இந்த காசு கொடுத்து கூடிய கூட்டங்கள் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே அதிகாரத்தை எதிர்பார்த்து நிற்கிறது. அப்போ எடப்பாடி ஈஸியா விஜயினுடைய அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அந்த வாக்கு வங்கியில வெற்றி பெற முடியாது. உண்மையில வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நிச்சயமா பல துரோகங்கள் எல்லாம் வந்து கடந்து வந்தவர். கட்சிக்குள்ள பல துரோகிகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி வெற்றி வாகை சூடுவார் என்பது அசரமுதான நம்ம நம்பிக்கையா வந்து அடுத்த கட்ட நகரை பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.